மீனாட்சி அம்மா கோயிலில் இருக்கோம். கிழக்கு கோபுரம் வாங்க பார்ப்போம். கிழக்கு கோபுரம் பார்த்துக்கோங்க கோவிலில். சரி வாங்கப்பா. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பேர் காலையிலே வந்துட்டாங்க. பாருங்க காலையிலே எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி காலை 6 மணிக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்போ மணி 9 மணி ஆகுது. இதான் கோவில். அது வந்து இதான் முன்னாடி கோபுரம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த கிழக்கு கோபுரம் பார்த்துக்கோங்க. நான் பேக்காமலை காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. பேசிட்டேன், நானாக பேசிட்டேன் முன்னாடி வச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிழக்கு கோபுரத்தை. நான் கிழக்கு கோபுரம் செம்மையாக இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கோபுரத்துக்கு மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் கோபுரத்தை, செம்மையாக இருக்குது பாருங்கள் கோபுரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திராட்சைப்பழம்லாம் விற்கிறாங்க பாருங்கள். அப்படித்தான் கேட்டு வெளியே போகணும் போல. வாங்க நம்மளும் போவோம். நாங்கள் நிறையா பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஹோட்டல், கோயிலுக்கு முன்னாடியே ஹோட்டல் இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மா கோவிலில் இருக்கோம். அங்கே கோவிலுக்கு முன்னாடி ஒரு யானை மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன தம்பி உட்காந்துருந்தேன். அதுக்கடுத்து நான் உட்கார்றேன் பாருங்க. செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உங்கள் வீடியோ கண்டி நான் உட்காந்தேன். இல்லாட்டி உட்காந்துருக்க மாட்டேன், சும்மா வைக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார சொன்னாங்க. அதனால நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோலாம் நீங்கள் எடுக்கலாம், நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல. செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மா கோயிலுக்கு அந்த கோபுரத்துக்கு முன்னாடி இருக்குது. நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. நீங்கள் இந்த மாதிரி வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திருப்பி முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பேர் நடக்கிறாங்க. நாங்கள் திருப்பி முன்கோபுரத்துக்கு போக போகிறோம். முன்கோபுரத்துக்கு பாருங்கள். ஆனால் எவ்வளோ பேர் காலையிலே உட்காந்துட்டாங்க பாருங்கள். நம்ம சாத்தூரோட அந்த இடத்துல வெயில் அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். குளுக்குன்னு இருக்கு. காலையிலே கொண்டு வந்து சாப்பிட்றாங்க, தூக்குறாங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. திருப்பி முன்கோபுரத்துக்கு போவோம். இன்றைக்கி வீடியோவில் இன்னும் ஒரு 2 சர்ப்ரைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் சொல்ல மாட்டேன், அங்கே போய் நான் காமிக்கிறேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் அங்கே போய் சொல்கிறேன் சர்ப்ரைஸ். உங்களுக்கு காமிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மரம்லாம் இருக்குது. ஜிகர்தண்டா பாருங்க. திருப்பி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், நடந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. 38 தான் இருக்குது. நான் முன்னாடி பூக்கடை பூக்கடை எல்லாம் ட்ரெஸ் கடைலாம் இருக்குது. பூக்கடை ஃபோட்டோ, மீனாட்சி அம்மா ஃபோட்டோலாம் அழகாக இருக்குது பாருங்கள். ஹேண்ட்பேக்கு ஃபுல்லாக ஃபோட்டோ எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ்ஸு கண்ட முதற்கொண்டு இருக்குங்க. இந்த வீடியோ காமிச்சிருக்கீங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டோம். தான் சாமி கும்பிட்டு வந்து நடந்துட்டு இருக்கோம். இந்தா இருக்கோம். வாங்க ஜூஸ் நம்ம வாங்கலாம். வாங்க
சாத்துக்குடி ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் 20 ரூபா தான். ரோஸ் மில்க் கேதண்டா இருக்கு. எனக்கு என்ன ஜூஸ்? என்னப்பா? சாத்துக்குடி போடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் போட்டு சாத்துக்குடி என்ன ஒண்ணுங்க? செப்பல்லாம் இதெல்லாம் குடிக்கிறோம். அங்கிட்டு வந்தோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் குடிக்கும்போது காமிக்கிறேன். நீக்கிட்டு இருக்கோம். அங்கே பின்னாடி இவெல்லாம் கூட்டம் இருக்குன்ட்டு சரிதான் வந்துருச்சு நம்மளுக்கு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சக்கரை போட்டு குடிக்கிறதுக்கு சக்கரை போடாமல் குடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நடந்து போகும்போது அதுக்கடுத்து என்ன சர்ப்ரைஸ்ன்னு இல்லைங்க. என்னன்னா அழகர் கோயிலுக்கும் அதுக்கடுத்து அலங்காநல்லூர் இருக்க முனியாண்டி கோயிலுக்கும் போப்போம். அங்கே அழகர் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடியடை இல்லைன்னா பொம்மை இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். செப்பல் இதெல்லாம் இருக்குது. கோபுரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெற்கு கோபுரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இங்கே பாருங்கள், விற்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் கடை எல்லாம் இருக்குது. ஒரு நாய் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், ட்ரெஸ் கடை இவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்காங்க. இதான் ஒருத்தர் தான் விற்க வராரு. இப்போ பாருங்கள், டாக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷர்ட்டுக்கு பஞ்சமே இல்லை போல, எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள். வாங்க, இங்கே தான் இருக்குது. இது பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், காரில் போகும்போது சொல்கிறேன். பாருங்க 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 பொம்மை கடை என்ன இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அழகர் கோயிலில் போய் நான் மீட் பண்ணேன். மீனாட்சி அம்மாவிலே தங்கம் இருந்துச்சு பாருங்கள். தங்கம் 210 கிலோ தங்கம் பாருங்கள். மீனாட்சி அம்மா பாருங்க. அடுத்த ஜுவல்லரி ஷாப்புக்கு பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ கார் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கார் வந்தோடனே ஏறி பேசுகிறேன்.